அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதி வந்து மலர்கிட்ட அவ்வளோ வருத்தப்பட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா மலர் வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கறதே கிடையாது. நீ வந்து என்ன பேசினாலும் அதை வந்து நான் மன்னிக்கணுமா? ஏன் எனக்குன்னு மான ரோஷம் எதுவும் இல்லையா மதி? உன் கூடலாம் என்னால பேச முடியாது. நீ சுயமரியாதையோட இருக்கிறவ, நான் சுயமரியாதை இல்லாம இருக்கேன். அதனால நீ என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு மலரை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. மதி இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. இதை பாக்குற லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் மலரு, மலரு எங்கடி இருக்க, வா எங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம மலர் வந்து என்னத்தான் சொல்லுங்க, காஃபி வேணுமா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணு தான் ஏதோ தெரியாம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி அவ கேட்குறா. இல்ல ஏன் உன் மன்னிச்சாதான் உன் தலையில இருக்கிற கிரீடம் குறைஞ்சிடுமா? ஏன் மன்னிச்சாதான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்த சொன்னீங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்கன்றாங்க. ஏன் நான் இங்கிலீஷ்லயே சொன்னேன், தமிழ்ல தானே சொன்னேன். மன்னிச்சா என்ன உன் தலையில இருக்கிற கிரீடம் குறைஞ்சிருமான்னு கேட்டேன். அத்தை இங்க பாருங்க, நான் உங்ககிட்டயும் மாமா கிட்டயும் என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை சொல்லிட்டெல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட கோபம் காட்டுறேனா? இல்ல இல்ல, நான் பாட்டுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியா தானே இருக்கேன். இந்த விஷயத்துல கூட என்ன கேட்ட மாதிரி பிடிவாதமா என்னால இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு மலர் வந்து வேற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி என்னடி வாய் ரொம்ப நீளுதுன்றாங்க. அத்தை நான் பாட்டுக்கு என் வேலையை தானே செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் ஆகாத மருமக தான் மதியாச்சு. அவ கஷ்டப்பட்டா என்ன, சந்தோஷப்பட்டா என்ன, அதை பத்தி உங்களுக்கு என்ன அத்தை கவலை? எதுக்காக நீங்க மதிக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச வரீங்க? ஓஹோ, இப்ப மதி வந்து ஆன மருமகளும் நான் உங்களுக்கு ஆகாத மருமகளா ஆயிட்டேனான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏய் மலரு, என்னடி வாய் ரொம்ப நீளுது? அத்தை ப்ளீஸ் அத்தை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மலர் அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இது கேட்ட லக்ஷ்மிக்கு ரொம்பவே கோபம் வருது. நேரா ராகவன் கிட்ட போயிட்டு, ஏங்க ஏங்க இந்த மலர் இப்படி எல்லாம் பேசிட்டா தெரியுமா? என்னை பார்த்து எப்படி பேசினா தெரியுமான்னு சொல்றாங்க. முதல்ல மதி, இப்ப மலரா? லக்ஷ்மி உன் வாயை வச்சுட்டு அமைதியாவே நீ இருக்க மாட்டியா? உன் வேலையை நீ பாருன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு ராகவனும் நம்ம லக்ஷ்மி என்ன சொல்ல வராங்களோ அதை கேட்காமயே போயிடுறாங்க. இப்ப மதிக்கா நம்ம மலர் சொன்னதையே ஞாபகம் வந்து ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி வெளியே உட்காந்து இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. டியூட்டி முடிச்சுட்டு சுரேஷ் வீட்டுக்கு வராங்க. அண்ணி அண்ணி எனக்கு காஃபி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதும் சுரேஷ் வாடா எங்கன்றாங்க. மா சொல்லுமா, என்ன பிரச்சனையா ஏதாவதுன்னு சொல்றாங்க. இல்லடா, அந்த மதி பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா, அவ என்னன்னு கேளுன்னு சொல்றாங்க. என்னது மதியாவது அழுறதாவது? அம்மா மத்தவங்க யாரையாவது அழ வைப்பால தவிர அவெல்லாம் அழமாட்டாமான்னு சொல்றாங்க. ஏய் இல்லடா, என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இந்த மலருக்கு ஓவர திமிரு இருக்கு. நானே சொன்னேன், பாவம் அந்த பொண்ணு அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கால விழாத குறைய கெஞ்சி கேட்குறா, அவகிட்ட பேசுன்னு சொல்லிட்டு. அதுமெல்லாம் முடியாது, நான் சுயமரியாதையோட இனி இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவ இஷ்டத்துக்கு பேசுறாடா சுரேஷ். பாவண்டா அந்த புள்ள, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம அழுதுகிட்டே இருக்கு. மதி பண்ற விஷயம் சிலதெல்லாம் எனக்கு பிடிக்காதுதான், அது எல்லாமே ஓகே. ஆனா இப்படி இருக்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதை நான் எப்ப பார்த்தனோ அப்பத்துல இருந்து வீரப்பா தெரிஞ்சுட்டேன். இப்ப இப்படி பார்க்க மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கடான்னு சொல்லி லக்ஷ்மி சொல்றாங்க. உடனே சுரேஷ் வந்து சரிம்மா நான் பாத்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு நேரா ரூம்க்கு போறாங்க. மதி கண்ணை துடைக்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்து என்னாச்சு, ஏன் உன் முகம் வாடிட்டு இருக்க, ஏன் இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் போலியான்னு சொல்லி கேக்குறாங்க. மதி வந்து இல்ல போகல, ஏன் உன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் இருக்கு அதனால ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கே, என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மதி சமாளிக்கிறாங்க. உடனே சுரேஷ் பக்கத்துல போய் உட்காந்து, இங்க பாரு என்கிட்ட அம்மா எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க, எதுக்காக இப்படி நீ அழுதுட்டு இருக்கன்னு சொல்லி சுரேஷ் சொன்னதும் மதி சுரேஷோட கையை பிடிச்சி அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஒரு கோவத்துல அவங்கள அப்படி ஒரு வார்த்தை சொல்லி திட்டேன், அதுக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். ஆனா அதுவே மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க, அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மதி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் வந்து, இங்க பாரு நீ ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணியோட கோவம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க சரியாயிடுவாங்க, அவங்களாவே வந்து கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்க. அதுக்காக நீ அண்ணி எல்லாம் தப்பா எடுத்துக்காத. இல்ல இல்ல, அவங்கள தப்பெல்லாம் எடுத்துக்கல, அவங்க என்கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவ்வளோதான் சொல்லி சுரேஷ் கிட்ட வந்து மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம மலர் வந்து
நம்ம மதிக்காக டிஃபன் எடுத்துட்டு வராங்க. உடனே நம்ம சுரேஷுக்கு அண்ணி அது வந்துன்றாங்க. விடுடா சுரேஷ், எல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் அவகிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அவளை நான் கூட பிறந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். அவள மேல எனக்கு கோவப்பட உரிமை இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல நீ. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். அம்மால இருந்து வீட்ல இருக்க எல்லாருமே நீங்க 2 பேரும் பேசிக்காததை நினைச்சு அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. மதியோட அழுகையை என்னால பார்க்கவே முடியல. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஆகுது. இப்பதான் மதி அழுதே நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சுரேஷ் சொல்றாங்க. உடனே மலரு, இங்க பாரு மதி, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இனி அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. சும்மா உன்னை டீஸ் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். சரி, நீ சாப்பிட்டுட்டு ரெடி ஆக, காலேஜுக்கே போகணும் இல்ல, நான் வரேன்னு சொல்லிட்டு மலர் அங்கிருந்து போறாங்க. உடனே மதி சுரேஷ் கிட்ட ரொம்பவே தேங்க் பண்றாங்க. சுரேஷ்க்கு இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொன்ன, திரும்ப இன்னொரு முறை சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நான் மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும் போது எனக்காக நீங்க நின்னீங்கல்ல, அதுக்கு எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்பவே நன்றின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா மதி சொல்றாங்க. இதை கேட்ட சுரேஷ், பரவாயில்லையே, நீ எனக்கு நன்றி எல்லாம் சொல்றியா? நீங்க எனக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் செய்வேன், நான் நன்றி சொல்லுவேன். இதுல எந்த தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி மதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் மனசுல நினைக்கிறாங்க, மதியோட கெட்ட எண்ணம் மட்டுமே நம்ம பார்த்ததுனால மதியோட நல்ல குணம் என்னன்னு தெரியல. இனிதான் மதிக்கிட்ட நம்ம பொறுமையா இருக்கணும், மதியோட மனசை மாத்தணும், அதே மாதிரி மதிக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறணும்னு சொல்லிட்டு சுரேஷ் ரொம்பவே நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒருவேளை சுரேஷ் இப்படி ஒரு முடிவு எடுத்து மதி கிட்ட கொஞ்சம் நல்லாவே பழகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் தங்கராஜுக்கு தெரிஞ்சா சுரேஷோட எண்ணத்தை திரும்ப மாத்த முயற்சி பண்ணுவாங்களா? அப்படி ஒருவேளை தங்கராஜ் சொன்னாலும் சுரேஷ் அந்த பேச்சை கேட்காம மதி கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாங்களா? இல்ல திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி சுரேஷ் தங்கராஜோட பேச்சை கேட்டுட்டு மதி கிட்ட திரும்பவும் சுரேஷ் பல்பு வாங்க போறாங்களா? இல்ல உஷாரா மதியோட பேச்சை கேட்டுக்கிட்டு மதிக்கு நல்ல புருஷனா சுரேஷ் இருப்பாங்களா? இதனால தங்கராஜுக்கும் சுரேஷ்க்கும் என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.